தமிழகத்தை பலாத்காரம் செய்யும் திமுகவின் துரோக மாடல் ஆட்சி. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போய் கூலி படத்துல போய் ரெவ்யூல மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன் முதல்வர் படத்துக்கு போக கூடாது, ஏதாவது சட்டம் எதுவும் இருக்கா என்ன? எங்க பயந்துட்டாருன்னா எதுக்குங்க அவருக்கு அந்த பதவி? எதுக்கு? why he is fit to be a chief minister? ask him to resign. DMK is a failure. திரு முக ஸ்டாலின் is a failure. பொம்பளைங்க மேல நடுராத்திரி எப்படி கை வைக்கலாம்? ஜனநாயகம் குத்தி கொல்லப்பட்டது இந்த ஆட்சியில. ஒரே ஒரு குடும்பத்தோட ஆசைகளுக்காக ஒரு நாட்டையே போட்டு கொடூரமா கொல்லுறது இந்த திமுக ஆட்சி. அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறதுக்கு என்ன அருகதை? தகுதி இல்லாத ஒருத்தர துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? தமிழனுக்கும் பெப்ப, தமிழ்நாட்டுக்கும் பெப்ப. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிஜேபியை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நம்ம கடைசி பதிவில் பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த திமுக அரசு வந்து தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்குது, அவங்களுடைய கோரிக்கை எதுக்குமே செவி சாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நம்முடைய முதல்வர் வந்து அவங்களுக்காக 6 நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. காலை உணவு உட்பட, இலவசமாக காலை உணவு உட்பட 6 நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? பாமர மக்கள் துடி துடிக்க, உழைப்பாளியின் ரத்தம் கொதிக்க, ஏழைகளின் நெஞ்சம் பதை பதைக்க, தமிழகத்தை பலாத்காரம் செய்யும் திமுகவின் துரோக மாடல் ஆட்சி. சூப்பரா இருக்குல்ல? நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட நல்லாட்சியில சாதாரண ஏழை எளிய பாமர தமிழன் கூட தன்னோட உரிமைகளுக்காக நடு ரோட்ல தள்ளப்பட்டிருக்கான். இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை. தமிழ்நாடு நாரி போயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு? ஒரே ஒரு குடும்பத்துக்காக. திரு முக ஸ்டாலின் அவர்களோட ஒரே ஒரு குடும்பம், அவரோட வாரிசோட, அவங்களோட ஆசைகளுக்காகவும், அவங்களோட நல்லதுக்காகவும், அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நாட்டையே குத்தி 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 கொலை பண்ணிட்டாரு. இன்னைக்கு கூட பாருங்க, மதுரையில எவ்வளோ போராட்டங்கள். ஒரு சாதாரண தூய்மை பணியாளர்கள், ஏழை எளிய மக்கள் நடு ரோட்டுக்கு வந்துதான் ஆம்பளை பொம்பளை பிள்ளை குட்டிங்க எல்லாரும் தன்னோட தன்மானத்தை விட்டு தன்னோட உரிமைகளுக்காகவும், தனக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ன்றதுக்காகவும், தன்னோட வாழ்வாதாரத்துக்காகவும் நடு தெருவுக்கு வந்து கதறி கதறி அழ வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி தமிழகமே கொதிக்கும் போது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போய் கூலி படத்துல போய் ரெவ்யூல மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அவரே ஒத்துட்டாரு, என்னால இந்த தமிழகத்தை ஹேண்டில் பண்ண புள்ளப்பா, என்னால முதலமைச்சரா இருக்க எனக்கு லாய்க்கு இல்ல, என்னால இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாருங்க, பாவங்க, விட்டுருவாங்க தமிழக மக்கள். அவர் போய் படத்துல போய் டீஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன் முதல்வர் படத்துக்கு போக கூடாது, ஏதாவது சட்டம் எதுவும் இருக்கா என்ன? எங்க தமிழகமே கொதிக்குது. அவன் போராட்ட வாழ்வாதாரத்தை இழந்து 2000 மக்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சுங்க. ரிப்பன் மெல்டிங் மாசல சென்னையோட நடுவுல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி ஒரு அறிக்கை விடல, ஒரு பேச்சு பேசல. என்ன பயந்துட்டாரா முதலமைச்சர்? பயந்துட்டாருன்னா எதுக்குங்க அவருக்கு அந்த பதவி? எதுக்கு? why he is fit to be a chief minister? ask him to resign right now. let him resign. ஒத்துக்கிட்டோம், DMK is a failure. திரு முக ஸ்டாலின் is a failure. let him resign. he is not fit. he is not fit to be a chief minister. போய் full time போய் மூவி ரிவ்யூஸ் பார்க்கட்டுமே, ஃபுல் டைம் போய் மூவில உட்கார்ந்து மிக்சர் சாப்பிட்டுமே. மேம், இப்ப அவரே தான் மேம் 6 நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காரு, அதையே பேச மாட்டேன்றீங்க? நல்ல திட்டங்கள்மா, திருட்டு திட்டங்கள். ஃபர்ஸ்ட் மக்களுக்கான, அதாவது இவ்வளோ 4 வருஷம் ஆட்சியில பண்ணாது. 4 வருஷத்துக்கு அவர் மக்களுக்கு கண்ணே தெரியல, மக்கள் இருக்காங்கன்றது கண்ணுக்கே தெரியல. 4 வருஷம் கழிஞ்சு நடு தெருவுல வச்சு மக்களை நடு ராத்திரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. How dare he arrest அவ்வளோ லேடிஸ?
பொம்பளைங்க மேல நடுராத்திரி எப்படி கைய வைக்கலாம்? எப்படி கைய வைக்கலாம்? தமிழ் பெண்கள் மேல இவ்வளவுதான் மரியாதையா? ஒரு தமிழ் பெண்ணுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? கண்ணகி பிறந்த நாடு இது. அவ்வளோ தமிழ் வீரர்கள் பிறந்த நாடு இது. அவ்வளோ தமிழ் வீராங்கனைகள் பிறந்த நாடு இது தமிழ்நாடு. இங்க நடுராத்திரியில ஏன் பண்றீங்க? கோழையா நீ? அந்த தைரியம் இல்லையா? காலையில வந்து அரெஸ்ட் பண்ற தைரியம் இல்ல? நடுராத்திரியில தூங்கிட்டு இருக்கவங்கள போய் எழுப்பி பொம்பளைங்களை முதற்கொண்டு தரன்னு தள்ளி அவ்வளோ போலீஸ் படையா? 2000 பேர் 5000 பேரா போலீஸ் பஸ்ல அவ்வளோ தரன்னு இழுத்து எங்க அடைச்சிருக்காங்களே தெரியல. என்ன வாட் இஸ் திஸ்? தமிழகமே பலாத்காரம் செய்யப்பட்டு தமிழ்நாடு has been raped, is being raped every day. தமிழகத்தை அப்படியே உறிஞ்சிட்டு இருக்காரு. தமிழ் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பெரிய வார்த்தை மேம். கண்டிப்பா உண்மைமா. தமிழ் மக்கள் இன்னைக்கு நடு தெருவுல வந்து தினம் அவங்களுக்கு கண்டிப்பா கடக்க வேண்டியதுக்கே போராட வேண்டியிருக்காங்களே. எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல தினம் பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போது ஏன் இன்னும் முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடல? இதுல அறிக்கை விடலனால கூப்பிட்டு நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காரு. நலத்திட்டங்கள் யார் அறிக்கை விட்டாங்க? திரு தங்கம் தென்னரசு அவர்கள். முதல் பேசினது திரு சேகர் பாபு. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நெக்ஸ்ட் மேயர் பிரியா, சம்பந்தம் இல்லை. சரி, மேயர் பிரியாவும் கொஞ்சம் சம்பந்தம், ஆனா அவங்க இதை பத்தி டைரக்டா எதுவுமே பேசல. அடுத்து சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் KN நேரு இது வரைக்கும் மீடியால பேசல இதை பத்தி. அன்னைக்கு மீடியா கேட்க போன போது கூட திருச்சியில ஒரு பிரஸ் மீட்ல வேற ஏதாவது டாபிக் பேசுங்க. இந்த அறிக்கை விட்டதும் இவ்வளோ போராட்டம் பண்ணி ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் இந்த 6 நலத்திட்டங்கள் அந்த மக்கள் போராடுற இடத்துல போய் ஏன் டைரக்டா பேச முடியல? ஆல்ரெடி பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு முதல்வர் போனாருன்னா இன்னும் கொஞ்சம் சென்சேஷனல் ஆகும் மேம். அதனாலதான் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு பேசியிருக்காரு. அரெஸ்ட் பண்றதா உங்க விதத்துல சால்வ் பண்றதா? இஸ் இட் a democracy? ஜனநாயகம் எங்க போச்சு? என்னைக்கு திமுக ஆட்சியில வந்ததோ ஜனநாயகம் செத்து போச்சு. ஜனநாயகம் குத்தி கொல்லப்பட்டது இந்த ஆட்சியில. என்ன 6 நலல் திட்டங்கள்? காலை உணவாம். இவ்வளோ 4 வருஷம் ராவும் பகலுமா கோவிட்லயும் பல புயல்கள்லயும் பல இஷ்யூஸ்லயும் இவ்வளோ 4 வருஷமா இந்த தூய்மை பணியாளர்கள் பண்ணது கண்ணுக்கு தெரியல. காலை தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு வருதுனால காலையில உங்களால சமைக்க முடியாது. அதனால காலை உணவு திட்டம் அது எவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்ல மேம். இருக்கிற அம்மா உணவகத்துல மூடியாச்சு. காலை உணவு திட்டம் அப்போ நீங்க சம்பள உயர்வு கொடுக்க மாட்டீங்க. அவங்க வாங்கின 23,000 சம்பளத்துல இருந்து இப்ப 15,000 16,000 கொடுக்க போறாங்க. இவ்வளோ சம்பளத்தை குறைச்சிட்டு நீ என்ன காலை உணவு குடிக்கிறது? அதுக்கு மேல ஒரு இது என்ன போஸ்டர் மாடல் ஆட்சியா போச்சு. நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன கிளாமர் மாடலா? அவருக்கு போஸ்டர்ல அங்கங்க போஸ்டர்ல வந்து போட்டோ கொடுக்கணும். யாருதான் விளம்பரத்தை விரும்பல நீங்களே சொல்லுங்க. எல்லாருமே ஏதாவது பண்ணாங்கன்னா விளம்பரம் பண்ணிக்க தான் செய்யறாங்க. அதையே முதல்வர் மட்டும் குறி வச்சு பேசுறீங்க. எல்லாரும் விளம்பரம் விரும்புறவங்க தான். நம்ம கூட இப்ப மீடியால பேசுறோம், விளம்பரம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா விளம்பரத்துக்காக மட்டும் செய்யறது மாடல் ஷூட்டுங்க, மாடல் போட்டோ ஷூட். தமிழகம் இம்போர்ட் பண்ண ஒரு கிளாமர் மாடல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ட் ஹிஸ் வாரிசு உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி. அடுத்து நல்ல சூப்பரா பண்றாங்க போட்டோ ஷூட். அவங்கள மாதிரி எக்ஸ்பர்ட் நம்மள கத்துக்கணுங்க. நம்ம போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு வருவோமா அவங்க கிட்ட? எப்படி போட்டோ முன்னாடி போஸ்ட் கொடுக்கறது, மக்களை ஏமாத்துறதுன்னு. ஒரு நாட்டையே ஏமாத்திட்டு இருக்காங்க 4 வருஷமா. 4 வருஷம் இல்ல, திமுக வந்ததுல இந்த கருணாநிதி அவர்கள் வந்ததுல இந்த ஒரு நாட்டையே அழிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள். இது போராதுன்னு அவங்க காலை உணவு திட்டம். சோ மக்களோட வாழ்வாதாரத்தை பறிச்சிருவீங்க, மக்களோட அரசாங்க வேலைய பறிச்சிருவீங்க, அப்புறம் காலை உணவு போடுவீங்க. இது போராதுன்னு நம்ம பேசின மாதிரி அதுவுமே ஒரு போட்டோ ஷூட். இந்த இவங்களெல்லாம் இது பண்றதுக்கு சரி இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணியாச்சு. இப்ப திமுக மேல ஒரு பேட் நேம் வந்துடுச்சு மீடியால. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? ஒரு மீடியான்னு இருக்கு, ஒரு சோசியல் மீடியா இருக்கு, ஒரு பிரஸ் இருக்கு. இதுல எல்லாம் நம்ம பேரு இதாகுது. எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்ப அதுக்கு ரிவர்ஸ் பண்ணணுமே அப்படின்ற உடனே எல்லாரும் சாப்பாடு போடுற மாதிரி ஒரு போட்டோ ஷூட். அடுத்து செமையா ட்ரைனிங் பண்ணிருக்காரு தன்னோட அமைச்சர்களுக்கு. மேம் நீங்க சொல்றீங்க அவங்க உண்மையாவே பயனடையல அப்படின்னா, சுதந்திர தினத்தன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ அதுல வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்களாவே முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு போர்டு எடுத்துட்டு மேயர் பிரியா அவர்கள், சேகர் பாபு அவர்கள் நடந்து வந்தாங்க. அப்ப அவங்களும் பின்னாடியே நடந்து வந்தாங்களே, அதெல்லாம் நீங்க பாக்கலையா? அவங்க தூய்மை பணியாளர்களா? நீங்க பாத்தீங்களா? அவங்கள திமுகவோட செட்டப்ங்க. அதுவும் இன்னொரு ஒரு போட்டோ ஷூட் சூப்பரா இருந்துச்சுல போட்டோ ஷூட். நான் கூட பார்த்து பயந்துட்டேங்க, நான் கூட பார்த்து நம்பிட்டேன். பரவாயில்லையே நல்லவங்களா மாறிட்டாங்களே. ஒரு நாள் சுதந்திர தின அன்னைக்கு
நம்ம அமைச்சர்கள்லாம் நல்லவங்களா மாறிட்டாங்களே, நானும் ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேங்க. எல்லாரும் திமுகல உள்ளவங்க. அதுல தூய்மை பணியாளர்னு முதல்வரை போற்றி பேசின ஒரு லேடி கூட பாத்தீங்களா, திமுக நிருபர் அவங்க. இன்னொரு லேடி, அவங்க தேன்மொழின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. அவங்க தான் ஆக்சுவலி இந்த இஷ்யூ வந்து இவங்க அரெஸ்டுக்கான காரணம் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு, இவங்க இந்த ரிப்பன் பில்டிங் மாசல்ல இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றது வந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி அந்த தேன்மொழின்ற ஒருத்தவங்க தான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பர்சன் அப்படின்னு போய் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க திமுகல ஒரு முக்கியமான நிருபர், அவங்க ஃபேமிலியே திமுக. உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல எல்லாம் மேடையெல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க. இது என்னங்க இது? மக்களை ஏமாத்துற ஒரு ஆட்சி. தமிழ் மக்கள் அவ்வளோ இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டாங்க, அப்படிதானே? ஏன் மேம் திமுகல இருக்கிறவங்க சோஷியல் சர்வீஸா இருக்கக்கூடாதா, ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடாதா? சோஷியல் சர்வீஸ்ல நல்லா இருங்கம்மா. 12 நாள் அந்த மக்கள்லாம் போராடினாங்கல்ல, வந்து கொடை பிடிக்க வேண்டியதானே? உங்களுடன் ஸ்டாலின் வந்து உங்களோட உட்காந்து கொடை பிடிக்க வேண்டியதானே? அன்னைக்கு டீ சாப்பிட வேண்டியதானே? அன்னைக்கு மக்களோட உட்காந்து கூலிப்படம் போட்டு மிக்சர் சாப்பிட வேண்டியதானே? என்னம்மா இது? நல்ல ஒரு, அதாவது ஒரு தனிப்பட்ட குடும்பம். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, for want of a shoe a horse was lost, for want of a horse a kingdom was lost அப்படின்னு. அந்த மாதிரி ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு குடும்பத்தோட ஆசைகளுக்காக ஒரு நாட்டையே போட்டு கொடூரமா கொல்லுறது இந்த திமுக ஆட்சி. 1.5 கோடி மக்களோட வாழ்வாதாரத்து மேல கைய வைக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளோ தலைவர்கள்லாம், திரு காமராஜரா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், எவ்வளோ பேர் தன்னோட சுயநலத்தை தாண்டி மக்களுக்காக வாழ்ந்தாங்க. இவங்க மக்களை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த 4.5 வருஷத்துல அப்ப முதல்வர் வந்து இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? சூப்பரா பண்ணியிருக்காருமா. மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும், அதாவது மக்களை வந்து நடுத்தரு கொண்டு வந்திருக்காரு. சூப்பர். தமிழ்நாட்டை வந்து 4.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டு மேல வச்சுட்டு போயிருக்காரு. சூப்பர். மக்களுக்காக ரொம்ப பண்ணியிருக்காருமா. அயலாத உழைக்கிறாரு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட போய் உட்காந்துட்டு உடனே ஓடி வந்துட்டாரு பாருங்க. ஏன்னா அங்கங்க போட்டோ ஷூட் கொடுக்கணுமே, கை குலுக்குற மாதிரி. இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ இது எதுக்கு? அதாவது தமிழ்நாடுன்றது, நம்ம இங்க என்ன அரசியல் பேச வந்திருக்கோம் இன்னைக்கு? குடும்பவியல். இது அரசியல் இல்ல, தமிழ்நாட்டுல நடக்கிறது குடும்பவியல். ஒரே ஒரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட குடும்ப விஷயங்கள், அவரோட குடும்பம் நல்லா இருக்கணும், அவரோட வாரிசு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு நாட்டை சூறையாடுறாரு. அவரோட வாரிசு நல்லா இருக்கணும் அவர் எதுவும் பண்ணலையா? அவரும் இந்த நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அவரும் பல நலத்திட்டங்கள் மக்களுக்காக பண்ணியிருக்காரு. ஓஹோ, நல்லா இருக்குமா திரு உதயநிதி? அதாவது இதுல என்ன ஒரு கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, நான் எனக்கு ரொம்ப திமுகல இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா பாவம் இந்த தொண்டர்கள்லாம் ராப்பகலா உட்காந்து ஒரு மீட்டிங்க்கு ரெடி பண்றதும், ஒரு இவர் அமைச்சர்கள் வரும்போதும் முதலமைச்சர் வரும்போதும் எல்லாத்துக்கும் ரெடி பண்றதும், தன்னோட ஃபேமிலி குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காரதும், எல்லா வேலைகளும் களத்தில் இறங்கி பண்ணுறதும், கடைசியில் இதெல்லாம் என்ன? திமுகவில் இன்னைக்கு, அதாவது பிறப்பால் ஒருத்தருக்கு உரிமை வந்தா அது பேர் கொடுங்கோல் ஆட்சி. திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படிமா இந்த உரிமை வந்துச்சு? அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறதுக்கு என்ன அருகதை? தகுதி இல்லாத ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? அந்த கட்சியில எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா உடன்படாம தானே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஏத்திருக்காங்கல்ல, தகுதி இல்லாம ஏத்திருப்பாங்களா? திரு துரைமுருகன் அவர்கள், அவர் திமுகக்கு கருணாநிதி காலத்துல இருந்து எவ்வளவு வாட்டி அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு திமுகக்காக. திரு உதயநிதி போயிருக்காரா ஜெயிலுக்கு திமுகக்காக? அப்போ இவ்வளோ தியாகங்கள் பண்ணி, இவ்வளோ பாவம், அவரு அவ்வளோ வயசாயிடுச்சு அவருக்கு, இனிமே he is counting his days. அப்படி ஒருத்தர் அமைச்சரே திமுகல துணை முதலமைச்சர் ஆக முடியல, திரு துரைமுருகன் அவர்களே. அப்போ இது என்ன ஆகுது? அப்போ பிறப்பால் தான் உரிமை திமுக இருக்கிறவங்களுக்கு. அப்ப எல்லா தொண்டர்களும் திமுக வந்து தன்னோட தொண்டர்களையே நல்லா வச்சுக்கல, தன்னோட தொண்டர்களையே அவமதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி, இது என்னன்னு சொல்லுவீங்க? இது கட்சியா? இது அரசியலா? இது கட்சியும் இல்ல, அரசியலும் இல்ல, குடும்பவியல். ஒரே ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம், அவ்வளவுதான்.
அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு மொத்தம் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி 7 கோடி மக்களை நல்ல இளிச்சவாழம் பண்ணி தமிழனுக்கும் பெப்ப தமிழ்நாட்டுக்கும் பெப்ப. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே திருமாவளவன் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா நேத்து பாத்தீங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்களோட பணியை வந்து நிரந்தரம் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்னு யாருமே சொல்றது இல்ல, அவங்க ஒரு குப்பை பொறுக்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. அது மட்டும் இல்லாம எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, காலம் முழுக்க அவங்க ஏன் தூய்மை பணியாளராகவே இருக்கணும், வேற வேலைக்கு போறாங்க, அதனால நீங்க நிரந்தரம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இவரோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? 10 நாள் குப்பை பொறுக்கிறவங்க வரல, குப்பை பொறுக்கிறவங்க எப்படிங்க அவர் மேடை ஏறி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்? அதுவும் விசிக திருமாவளவன். எனக்கு பயங்கர ஷாக் அந்த நியூஸ் பார்த்தோன்னே, ஏத்துக்கவே முடியலங்க. இதுல இருந்தே திமுகவோட கொடுங்கோல் ஆட்சி தெரியுது. அவங்க கட்சியோட கூட்டணியில இருக்காரு. கரெக்ட், கிட்டத்தட்ட சென்டர் தான். கூட்டணின்னா என்ன, அவருக்கு தானே இருக்காரு. இவர் ஒரு தனி கட்சியோட ஒரு லீடர் மாதிரியே பேசலையே. ஈஸ் எ லீடர், அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு தனி கட்சியோட தலைவர், அதுவும் முக்கியமா பட்டியலினத்தாருக்கான ஒரு தலைவர் அவர். அப்படின்ற இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இஷ்யூன்றப்போ அவர் அதை பத்தி ஒண்ணுமே பேசலையே. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மீடியால வந்து லைட்டா பேசிட்டு அப்படியே போயிட்டாரு. அதுக்கு மேல இன்னைக்கு மைக்க பிடிச்சு என்ன சொல்றாரு, அவங்க குப்பை பொறுக்கிறவங்க. எப்படிங்க இப்படி பேச முடியும்? அதாவது நீ கட்சியில இருக்க சீட்டு வேணும், எலெக்ஷன் வருதுன்றதுனால என்ன வேணா பேசிடுவீங்க. இல்ல அவரு குப்பை பொறுக்கின்னு சொல்லல, அந்த மாதிரிதான் மக்கள் சொல்றாங்கன்றத அவர் சொல்றாரு. மக்கள் என்ன வேணா சொல்லுவாங்க, அப்புறம் நீ என்னையா தலைவன், அப்புறம் நீங்க எப்படி தலைவர்னு சொல்லுவீங்க? நீங்க தலைவரா இருக்க எதுக்கு லாய்க்கு? மக்கள் என்ன வேணா சொல்லுவாங்க, ஆனா நீங்க சொல்றத பல லட்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது பல லட்சம் பேரை பாதிக்கும். அப்போ ஒரு தலைவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லையா? தலைவன் மைக்க பிடிச்சு என்ன பேசணும்னு பொறுப்பு இல்லையா? மைக்க பிடிச்சா என்ன வேணா பேசிடலாமா? ஒரு கூட்டணியில இருக்கும்போது பிரஷர், அவருக்கு பல விதத்துல அவருக்கு பிரஷர். இது நல்லாவே தெரியுது. அவரால் வெளில சொல்ல முடியல, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஒரு நடுவுல மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ ஒரு ப்ரெஷர்ல அந்த கூட்டணியில இருந்தே ஆகணுமா? ஏன் தனிச்சு போட்டிட முடியாதா? இல்ல வேற கட்சிகள் இருக்கா, அவங்க கூட கூட்டணி வச்சா என்ன? இவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குற கட்சியோட நம்ம இருக்கணுமா என்ன? நல்ல கேள்வி. நானுமே அது கேட்கிறேன் திருமாவளவன் அவர்கள் கிட்ட. இவ்வளோ நீங்க ஒரு தலைவரா இருக்கீங்க, ஒரு கட்சியை பில்ட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு தூரம் ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளோ ஒரு பிரஷர்ல நீங்க எந்த மக்களுக்காக கட்சியை ஆரம்பிச்சு எந்த மக்களுக்காக ஒரு களத்துல இறங்குனீங்களோ அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது உங்களால பேச முடியல. ஏன்? கட்சியோட பிரஷர், கூட்டணியோட பிரஷர், எலெக்ஷனோட பிரஷர். அப்படி ஒரு கூட்டணி தேவையா உங்களுக்கு? இப்படி ஒரு கூட்டணியில இருந்து தன்மானத்தை விட்டு ஒரு கோழையாதான் நான் இந்த கூட்டணியில இருக்கணுமா? அப்ப என்ன தலைவர் நீங்க? You are not fit to lead that. இதெல்லாம் இவ்வளோ ஷோ எதுக்கு? பிகாஸ் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு தமிழ்நாடோட அரசாங்கம் ஒரு பிசினஸ், தமிழ் மக்களை ஒரு வணிகமா பாக்குது, தமிழ்நாட ஒரு வணிகமா பாக்குது. தமிழ் மக்கள் கிட்ட இருந்து தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? ஒரு ராம்கின்ற ஒரு தெலுங்கு தேச நிறுவனத்துக்காக இவங்க டீல சைன் பண்ணிட்டாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்கன்றதுக்காக எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பேரோட வாழ்வாதாரம் அடிபட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன டீல் சைன் பண்ணீங்க? ஏன் இது வரைக்கும் ஒரு ஓப்பனான அறிக்கை இல்ல? என்ன நாங்க டீல் சைன் பண்ணோம், என்ன அமௌண்ட் போச்சு? இவ்வளோ நாள் இவங்க பணி நிரந்தரம் செய்யறோம்னு சொல்லி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, எதை வச்சு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப இவ்வளோ நாள் இந்த மக்களுக்கு 2000 பேருக்கு நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து, இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்து, தற்காலிக பணி அதுலயும் சம்பளம் கொடுத்து, இவ்வளோ நாள் அந்த இருந்த பட்ஜெட் இப்ப எங்க போச்சு? ஏன் அந்த பட்ஜெட் குறையுது? ஏன்னா இப்ப எலெக்ஷனுக்கு வேணுமே அந்த பட்ஜெட். அந்த நிதியை தான் எடுத்து எலெக்ஷனுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? மக்களுக்கு கொடுக்க இல்ல, தன்னோட மார்க்கெட்டிங் பிளான் இருக்குல்ல, தன்னோட விளம்பர செய்திகள், உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின். பின்ன வேற என்ன நிதி இருக்கு அவங்களுக்கு? இருக்கிற நிதியெல்லாம் ஸ்விஸ் அக்கௌண்ட் போயிடுச்சு. அவங்க தான் பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க மாட்டாங்களே எலெக்ஷனுக்கு. அப்போ இப்ப என்ன பண்றது? அப்ப மக்கள் மேல கை வைக்கலாம். சோ மக்களை வந்து தன்னோட, அதான் எல்லாமே ஒரு பிசினஸ் பிளான், எல்லாமே ஒரு கார்பரேட் பிசினஸ் பிளான், எல்லாமே ஒரு தமிழகமே ஒரு கார்பரேட் ஆயிடுச்சு. திமுக ஒரு கார்பரேட் நிறுவனம், ஃபேமிலி பிசினஸ்ல ஒரு கார்பரேட் நிறுவனமா நடத்தி இந்த அமைச்சர்கள்லாம் அந்த கார்பரேட்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எந்த அமைச்சரும் அந்த பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை.
தங்கம் தென்னரசு அவர்கள் ஏன் இந்த அறிக்கையை விடணும்? அவர் ஒரு நிதி அமைச்சர், அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு மேல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எப்பவுமே அரசாங்க மக்களோட, தமிழ் மக்களோட வாழ்வாதாரத்து மேல எப்பவுமே அவர் கரிசனம். அது உண்மைதான் மேடம். அதை ஆக்ஷன்ல காட்டியா? இவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுங்களா மக்களுக்காக? எவ்வளோ நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அவரால் பயனடைஞ்ச மக்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன? மகிழ்ச்சியா இருந்து ரோட்ல வந்து கத்துறாங்க. போராட்டங்கள் மேல போராட்டங்கள். நான் என்ன சொல்றேன், மக்கள் நிஜமாவே மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா, மக்கள் தமிழ்நாடு நிஜமாவே செமையா ரொம்ப செழிக்குது. இவ்வளோ ஆண்டுகள், 4 ஆண்டுகள் வாங்கின 4.5 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாடு சூப்பரா ஆயிடுச்சு. மக்கள்லாம் ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்காங்க. அப்படின்னா எதுக்காக இவர் போய் ஓட்டு பிச்சை கேட்கணும்? உங்களிடம் ஸ்டாலின் ஏன் வீடு வீடா போய் திமுக அனுப்பி ஏன் ஓட்டு பிச்சை கேக்குறீங்க? எலெக்ஷன்னா பிரச்சாரம் எல்லாரும் பண்றது தானே, ஓட்ட சேகரிக்கிறது தானே. ஸ்டாலின் பண்ணா மட்டும் பிச்சை ஆயிடுமா? எங்க அவர் ஆட்சியில இருக்காருங்க. அவர் 4 வருஷம் ஆட்சியில அவரை ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா அவர் போய் ஓட்டு கேட்கவே வேண்டாம். 4 வருஷம் ஆட்சி சூப்பரா இருந்துச்சுன்னா நம்மளே அவருக்கு ஓட்டு போட போறோங்க. ஏங்க அவர் வந்து பிச்சை கேட்கணும்? வீடு வீடா போய் பிச்சை கேட்கறாங்க. அதுக்கு மேல நீங்க வந்து ஓட்டு போடுங்க, நீங்க வந்து ஓட்டு போடுங்க. அதுக்கு மேல ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாருன்னா அது கூட ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு ரீல் வைரல் ஆச்சு. யாரோ ஒருத்தர் நான் திமுக ஓட்டு போட மாட்டேன்னு உடனே அந்த மாவட்ட செயலாளர் கண்டபடி பேசுறாரு, தகாத வார்த்தைகள்ல பேசுறாரு. சோ மக்கள் வந்து உங்களுக்கு அடி பண்ணிடணும். மக்கள் வந்து அடிமைகள். இது வந்து ஒரு மாடர்ன் அடிமைத்தனம். திமுக தமிழக மக்களை அடிமையா ஆக்குது, அடிமையா தான் நினைக்குது. அதாவது நம்ம திமுக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட புகழ, அவரோட நல்லாட்சிய அன்னைக்கே பாடிட்டாங்க. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையிலும் மாட்டி எத்தனை காலம்தான், இனி எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே அப்படின்ற மாதிரி திமுகவோட ஆட்சி, நம்ம திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட நல்லாட்சி டோட்டல் ஃப்ளாப்புங்க. சூப்பர் ஃப்ளாப். இந்த 5 வருஷம் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மாதிரி நம்ம டோட்டல் ஒரு பல 1000 கோடிக்கான ஃப்ளாப் மூவி பார்த்துட்டோம் தமிழக மக்கள்லாம். அட்லீஸ்ட் 2026ல 2026ல மக்கள் விழிச்சிட்டாங்க. இனிமே தமிழக மக்களை ஏமாத்த முடியாது. இவ்வளோ நாள் இழிச்ச வாயேன்னு நினைச்சு தமிழக மக்களை நடத்தினீங்கல்ல, 2026 இதுக்கு பதில் சொல்லியே தேரும். திமுக ஃபுல் க்ளோஸ். நிச்சயமா மேம். எங்க கூட பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. நன்றிம்மா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கே கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை. ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.